பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி 14 முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இது மாஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி தானே வெயிட்டிங். கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இட்லி கடை சூப்பராக. அந்த படமும் 2 படமும் நல்லா ஓடும்னு நான் நல்லா எதிர்பார்க்குறேன். ஆனால் நான் தலை ஃபேன் தானே. இப்போ கூட கமலா தேட்டரில் 5வது தான் விடாமுயற்சி பார்த்துட்டு வந்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே 3 ஷோ பார்த்தேன், செகண்ட் டே 1 ஷோ பார்த்தேன், இன்னைக்கு 1 ஷோ பார்த்தேன், நாளைக்கு 2 ஷோ புக் பண்ணிக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை. சத்தியமா இல்லை போய் சொல்கிறான் அவன். ஆனால் குட் பேட் அக்லி தான் நான் ரொம்ப வெயிட்டிங்க. ஆனால் நான் இட்லி கடையும் பார்ப்பேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து தனுஷ் இவனுக்காக பார்ப்பேன். நான் எல்லா படமே பேசிக்கலாக பார்ப்பேன். ஆனால் நான் மோர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி அண்ட் இட்லி கடை தான் விசேஷம் தானே. ஃப்ரெண்ட்லேயே போவோம் பாருங்க, வீட்டில் தான் வருவான். இட்லி கடை தானே தனுஷ் வேணா சூப்பராக இருக்கும்ண்ணா. வேணா என்ஜாய் பண்ணா குட் பேட் அக்லி நான் பார்க்க கூட மாட்டான். இட்லி கடை ப்ரோ, தனுஷ் ஃபேன் ப்ரோ. தனுஷ்க்கு என்ன ப்ரோ, ஒரு வேறு லெவல் பண்ணிட்டு இருப்பார் ஆள். டைரக்ஷன் வேறு சொல்லவே வேணாம். குட் பேட் அக்லி தெரில, பார்த்தா தான் தெரியும் ப்ரோ. அதையும் பார்க்கலாம். மோஸ்ட்டாக இட்லி கடை தான் ப்ரோ. குட் பேட் அக்லி ப்ரோ. ஏன்னா தலை படம்னா நல்லா செலிப்ரேஷனாக இருக்கும், அதுக்காண்டி தான் ப்ரோ. நல்லா பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. நல்லா லுக்லாம் நல்லா ஃபஸ்ட் லுக்லாம் நல்லா இருந்துச்சு. படமும் நல்லா கிரேட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். நல்லா கண்டிப்பாக பார்ப்போம் ப்ரோ. இட்லி கடை நான் அந்தளவுக்கு பார்க்கல. ஏன்னா இட்லி கடையும் போவேன். குட் பேட் அக்லிக்கு அப்புறம் இட்லி கடையும் கண்டிப்பாக போகணும். நான் தலை ஃபேன் ப்ரோ, அதனால் கண்டிப்பாக குட் பேட் அக்லி தான். நல்லாயிருக்கோ இல்லையோ அஜித்னு ஒரு நேம் இருந்தாலே போதும் ப்ரோ, நாங்கள் பார்ப்போம். இட்லி கடையும் நாங்கள் போவோம் அடுத்த நாள். ஆனால் தலை ஃபஸ்ட் டே போயிடும். அதனால் குட் பேட் அக்லி தான். ஆதிக் ரவிச்சந்திரன் ஃபேன் பை கரெக்டாக சம்பவம் பண்ணிடுவார்னு நினைக்கிறோம். நல்லா தான் இருக்கும். ஓட மாஸ் என்ட்ரி கொடுப்பாங்க. குட் பேட் அக்லி ப்ரோ. அஜித் காண்டி தான் ப்ரோ, வேறு ப்ரோ. எப்போவுமே அஜித் தான். வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு நம்பர் 1 மேன்னா அஜித் மட்டும்தான். அதுக்கு மேலே விஜய் எல்லாமே. விஜய் வந்து பொலிட்டிஷியன் ஆடுவாங்க, ஓகே. விஜய் சினிமா பொறுத்தவரைக்கும் ரேஸ் பொறுத்தவரைக்கும் அஜித் மட்டும்தான் ப்ரோ. உள்ள கிளாசிக்காக இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். அனிருத் பக்கவாக பிஜிஎம் போட்டுருக்காரு. நீங்கள் போய் பார்த்தா தெரியும். மற்றவங்க சார் நீங்கள் கேட்காதீங்க, உங்களுக்கு என்ன தோணுங்க போய் பாருங்க. கண்டிப்பாக அவர் 2 படத்தை உடனே நேரத்தில் நடிச்சிருக்காரு ப்ரோ. காலை இதுவும் நைட் அதுவும் எப்படி ப்ரோ அஜித்தா மட்டும்தான் முடியும். அது வந்து தனுஷோட நடிப்பு பொறுத்ததுக்கு நமக்கு அஜித் தான். குட் பேட் அக்லி வரும்னு எதிர்பார்க்குறேன். இந்த படம் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த படமும் நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அவ்வளோதான். நீங்கள் இது மாசில் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை சரியான இது மாஸ் அப்படின்லாம் கிடையாது ப்ரோ. இது எல்லாமே நல்லா பக்காவாக சூப்பராக இருக்குது. வந்து பார்க்கலாம். என்னை பொறுத்த இதை விட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இதை விட கொஞ்சம் பிளாக் பஸ்டராக இருக்கும். விடாமுயற்சியும் பிளாக் பஸ்டர் தான். அதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். நல்லா இருக்கும். இட்லி கடையை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுதான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எல்லாருமே அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதான் அவருடைய தனுஷுடைய மூவினாலே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால தான் அது வேறு அவர் டைரெக்ஷன் வேறு பண்ணுறாரு. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நல்லாயிருக்கும் நம்புகிறோம். ஆல் த பெஸ்ட். நான் பர்சனலாக வந்துட்டு இட்லி கடை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா தனுஷோடது. அருண் விஜய் இருக்கார், அப்புறம் நித்யா மேனன் திருச்சிற்றம்பலத்துக்கு அப்புறம் அவங்க ஒரு ரியூனியன் மாதிரி கொடுக்குறாங்க. குட் பேட் அக்லியும் இதில் இருக்குன்னா, ஏன்னா இப்போ விடாமுயற்சி வந்திருக்கு. ஸோ டக்குன்னு இப்போ விடாமுயற்சி அவ்வளோவா போகலன்றப்போ குட் பேட் அக்லி கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் அஜித்ன்றதை விட தனுஷ்கிட்ட எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது இட்லி கடை. ஸோ அவர் போஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாக்ஸிங்லேயும் இருக்குது, அப்புறம் நித்யா மேனனோட ஒரு வில்லேஜ் ஸ்டைல் ஒரு இதுவாக இருக்குது. ஸோ அதனால் இட்லி கடை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதனால் டியோட குட் பேட் அக்லி மறுபடியும் ஒரு மாஸ் கமர்ஷியல்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. விடாமுயற்சி வந்துட்டு மாஸ் கமர்ஷியல் நம்ம ஸ்டோரி லைனாக எடுத்துகிட்டு போகிறாங்க. மேபி அது கொஞ்சம் ஹிட் கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் பர்சனலாக எனக்கு இட்லி கடையில் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. இல்லை, குட் பேட் அக்லி தான். அஜித் படம் தான் எதிர்பார்க்குறோம். நாங்கள் சின்ன வயசுலேருந்து அஜித்தை தான் பிடிக்கும். ஸோ அதனால் அது எதிர்பார்க்குறோம். ஏன்னா அவர் பெரிய நடிகர். ஸோ அந்த படம் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். 2 படத்தையுமே எதிர்பார்க்குறேன் பதர். ஏன்னா தலையும் பிடிக்கும், தனுஷும் பிடிக்கும். ஆனால் தனுஷ் படத்தை தான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஆமாம், இட்லி கடை. தனுஷ் எப்போவுமே பயங்கரமாக தான் பண்ணுவார், உங்களுக்கே தெரியாது. ரொம்ப நல்லா பண்ணுவார் தான் நினைக்கிறேன். படத்தை பார்த்தா தான் தெரியும் எப்படி வரும்ட்டு. இட்லி கடையை தான் நான் எதிர்பார்க்குறேன். குட் பேட் அக்லி தான் பார்க்குறேன். அஜித் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. இதுக்கு முன்னாடி அந்த டைரக்டரோட விஷாலோட படம் நல்லா இருந்தது. அந்த படத்தை பேஸ் பண்ணி இந்த படம் எதிர்பார்க்குறேன். இட்லி கடை எதிர்பார்க்குறேன். ஆனால் மோஸ்ட்லி அஜித்தோட இந்த படம் ரொம்ப எதிர்பார்க்குறேன். குட் பேட் அக்லி தான். ஏன்னா அஜித் ரசிகர், நான் அப்படியே அஜித் ரசிகர். அதனால இன்னொன்று இந்த படம் வந்து விடாமுயற்சி நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதுவாது ஒரு எதிர்பார்த்ததுக்கு மேலே இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். கன்ஃபார்ம் அதுக்கு இதோட கொஞ்சம் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறோம். நாங்கள் ரொம்ப இதை விடாமுயற்சியை ஒரு வேறு லெவலில் இருக்குன்னு நினச்சோம். ஒரு 3 வருஷமாகவே ஒரு எய்ம் பண்ணி வச்சுருந்தோம். ஒன்றும் அதுக்கு தகுந்த மாரி ஒரு எனிமந்து இல்லை.
இல்லை. ஆனால் இது வந்து கன்ஃபார்ம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து ஒரு த்ரில்லுங்கிறதே விடாமுயற்சியில் இல்லை. இப்போ இவங்க நினச்சது என்னென்னா மங்காத்தா படம் மாரி வரும்னு நினச்சாங்க. இது ஆக்ஷனுக்கு இங்கே இருந்து தான் தலை அஜித் இருக்கிறது மங்காத்தா மாரி வரும்னு நினச்சாங்க. பட் ஆனால் அதுமாரி ரியல் ஆகலை. ஆனால் இந்த படம் கன்ஃபார்ம் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு தகுந்த தான் இதுக்கு எதிர்பார்க்குறோம். இட்லி கடை அவரை சொல்ல போகிறது என்ன, அவர் எப்போதும் இருக்கிற மாரி தான் ஆடுகாலம் வர மாரி அது இருக்குன்னு நினைக்கிறோம். நாங்கள் அழகாக இதுதான் அஜித் படம் தான் மெயின். லுக்லாம் கேங்ஸ்டர் மாதிரி இருக்குது. யங்ஸ்டராகவும் இருக்காரு, கேங்ஸ்டராகவும் இருக்காங்க. நல்லா இளமையாக காமிச்சிருக்காங்களே, அதனால் பார்ப்போம் ப்ரோ. நல்லாயிருக்கும். குட் பை டக்லி தான். இட்லி கடை நாங்கள் பார்ப்போம், அதான் ஒரு 2 நாள் கழித்து பார்ப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு தலை படம் தான். அருண் விஜயும் நடிச்சிருக்காரு. அது என்ன கேரக்டர்னு தெரில, பட் படம் வந்தாக்கா தெரியும்னு நினைக்கிறேன். குட் பேட் டக்லியும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. ஸோ இது மார்க் ஆண்டனி படம் எடுத்தவர், அவரோட டைரெக்ஷனு அஜித் காம்பினேஷனு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அஜித் சாருடைய காம்பினேஷனு. ஸோ அதனால் ரெண்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற படம் தான். பார்ப்போம் எது வருதுன்ட்டு, எது நல்லா இருக்குன்னு பார்ப்போம். ராயன் பார்த்தீங்களா ப்ரோ? டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? தனுஷ் டைரக்ஷன். இட்லி கடை ரொம்ப எதிர்பார்க்கும் ப்ரோ. கண்டிப்பாக பாருங்கள் ப்ரோ. அருண் விஜய் வில்லன் கேரக்டர் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா விடாமுயற்சி ரொம்ப எதிர்பார்த்தோம், ஆனால் நல்லா தான் இருக்குது விடாமுயற்சியும். ஆனால் இது அதை விட கொஞ்சம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது தலை பழைய மாதிரி தலை ட்ரெண்டிங்காக கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதம் ஃபைட்டு எல்லாமே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தாவே தெரியுது ஃபர்ஸ்ட் லுக். அதெல்லாம் பார்த்த உடனே எதிர்பார்க்கலாம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் வந்து பார்க்கலாம். ஆனால் படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா படம் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி அஜித் படம் தான். ஏற்கனவே ஒரு படம் பண்ணலான்னு முன்னாலே ஐடியா இருந்தார் தலையை வச்சு. ஆனால் இது பண்ணியிருக்காரு. இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமேட்டு சொல்லலாம். அவர் டக்குன்னு யாராக இருந்தாலும் ஒரு இது சொல்ல முடியாது. ஏற்கனவே நிறைய படத்தை பார்த்துருக்கா. ஒரு படம் கொஞ்சம் த்ரில்லாக தான் இருக்குது. இது கொஞ்சம் பார்க்கும். தலை படத்தில் இன்ன வரைக்கும் வரல. இது குட் பேட் டக்லியாண்ணா? ஆமாண்ணா, குட் பேட் டக்லி. நான் தலை படமே மாசு தானா இதுலன்னா நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது ஸ்டோரிக்காகவே எடுத்துக்கிறாங்கண்ணா. ஆதிக் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தலைக்காகவே எடுப்பாருண்ணா. அதானா மாசு. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஆமாண்ணா. ஆனால் தனுஷ் படத்துக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோண்ணா. ஆனால் எங்களுக்கு தனுஷோ பிடிக்கும், அதனால நான் எதிர்பார்க்குறேண்ணா. நல்லா இருக்கு. ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குது. 2வது வாட்டி இது. நான் செகண்ட் டைம் பார்க்குறேன் இந்த படத்தை. ஒரு 2 டைம் பார்த்துட்டேன். இதோட 3வது வாட்டி பார்க்குறேன். ஆக்சுவலி திருப்பி கூட பார்ப்பேன். நான் ரஜினி ஃபேன். ஆனால் கூட இந்த படம் நான் 3வது வாட்டி பார்க்குறேன்னு தெரியல. அந்தளவுக்கு அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு நல்லா. ஃபேமிலி வந்துட்டு என்டர்டெயின் பண்ணுது. ஃபேமிலி ஆடியன்ஸ் நான் இதோ 4வது வரை பார்க்குறேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க படத்தை. அதுதான் மெயினான விஷயம். செகண்ட் டைம் பார்க்க வந்துட்டேன். சாமியை பார்க்க போனால் ஒரு வைப்ரேஷன் வரும்ல, அந்த வைப்ரேஷன் எனக்கு தலையை பார்க்க வந்தேன். ஒரு சில பேர் சொல்கிறாங்க இந்த ஒரு வீடியோவில் பார்க்கும்போது இந்த மாதிரி என்னது படம் நல்லா இல்லை. இப்போ ரீசெண்டாக கூட ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல இன்ஸ்டாகிராமில் இந்த சீ அந்த பாட்டுக்கு படமே இந்த 30 செகண்டில் முடிச்சிடுற மாதிரி அந்த மாதிரி போட்டுட்ருக்கானுங்க. என்ன ஒன்றா அது வந்து பார்க்குற அந்த ஒரு ரசனை இல்லாதவங்க தான் இந்த மாதிரி பண்ணுவானுங்க. அவங்க தான் தலை எப்போதுமே மாசு தான். அவர் அந்த இப்போ ஒரு பேருக்காக எவ்வளோ இதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இதுக்காகவே வரவங்களும் இருக்காங்க. சும்மா இந்த மாதிரி இருக்கவங்களாம் எதுக்கு வந்து படம் பார்க்கணும்? பேசாமல் எங்கேயோ போக வேண்டியது தானே. சூப்பராக இருக்குண்ணா, படம் நல்லா இருக்குது.